ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அண்டு நம்ம சேனலை பொறுத்த மட்டும் வரைக்கும் ஏதாவது நிறுவனத்தில் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனை கொண்டு வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன இருக்குது, என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு தனியார் நிறுவனத்திலேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத அலசி ஆராயலாம். நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறுவனத்தோட பெயரை கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? குவிஸ்கிராப் அப்படிங்கிறத நிறுவனத்தோட பெயர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இன்னொன்று கொடுத்துருக்காங்க, லொக்கேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அக்ராஸ் தமிழ்நாடு மல்டிபிள் பிரான்ச்சஸ் அவைலபிள் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஓகே, ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஹையர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங்காக இருக்குது. அடுத்ததாக பொசிஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிரான்ச் டெவலப்மெண்ட் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன், டீம் லீடர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன், அதுக்கப்புறம் பிரான்ச் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ். ஓகேங்களா? பிஆர்இன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான பொசிஷன் மொத்தம் 3 விதமான போஸ்ட் கேட்டகரியில் தான் இப்போது அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருது நமக்கு. ஓகே, அடுத்ததாக பார்க்க போகிறது குவாலிஃபிகேஷன். 12th பாஸ், ஐடிஐ டிப்ளமோ ஆர் எனி டிகிரி ஹோல்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? 12th பாஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஐடிஐ டிப்ளமா எனி டிகிரி ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா டியூட்டி டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா தெரியுது, ஜென்ரல் ஷிஃப்ட்னு கொடுத்துருக்காங்க. 8 hour அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நைட் ஷிஃப்ட் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த மட்டும் வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரெஷர் கேண்டிடேட் அண்ட் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வெல்கம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரெஷர்ஸாக இருக்கிற பட்சத்தில் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க, ஜெண்டர் கேட்டகரி போத் மெயில் ஃபீமேல் கேண்டிடேட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆண்கள் பெண்கள் ஓகே அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஏஜ் லிமிட்டுமே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ஸோ இன் பிட்வீன்குள்ளே ஏஜ் லிமிட்டில் உள்ளவங்க தான் இந்த ஜாபுக்கு சரியான எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷனில். ஓகே, அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாமா? எம்ப்ளாய் பெனிஃபிட்ஸ் இன்க்ளூட் அப்படிங்கிற மாதிரி, அதாவது என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பிஎஃப், ரெண்டாவது இஎஸ்ஐ, மூணாவது இன்சென்டிவ் பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறமா மந்த்லி போனஸ் அலவன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 4 விதமான பெனிஃபிட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, மந்த்லி சேலரி பேக்கேஜ் பிட்வீன் அப்படிங்கிறத இந்த ரேஞ்சுக்குள்ளே பெர் மந்த்துக்கான சேலரி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஆஸ் பர் கம்பெனி நாம்ஸ் பிரகாரம் இந்த சேலரிக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது இவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனில் இருக்குது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைன். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கோ அது வந்து எங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்து கமெண்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் லைக்ஸ் மூலம் தெரியப்படுத்துங்க. ரெகுலராக நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணும், அந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் யாராவது தேடி கொண்டு இருந்தால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். சரிங்களா? ஸோ நன்றி, பாய் பாய்.